வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு fill in the blank. அதாவது செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு fill in the blank. The dash city was filled with bustling markets, towering dash and narrow streets, making it an exciting place to dash daily. The dash city என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல எக்ஸ்ப்ளோர் வைப்ரண்ட் ஸ்கை கிராப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? வைப்ரண்ட் ஸ்கை கிராப்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஆப்ஷன் சியில் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் வைப்ரண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர்னா மீனிங் என்னது? எதையாவது ஆய்வு செய்கிறது. வைப்ரண்ட்னா என்னது? ரொம்ப துடிப்பாக இருக்கிறது. இனி ஸ்கை கிராப்பர்ஸ் மீனிங்னா என்னது? வானளாவிய கட்டிடங்கள். த டேஷ் சிட்டி வாஸ் ஃபில்டு வித் த வைப்ரண்ட் சிட்டி. எப்போவுமே சிட்டி எப்படி தான் இருக்குது? ரொம்ப வைப்ரண்டாக ரொம்ப துடிப்பாக இருக்கும். மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கிறது. நெக்ஸ்ட், டவரிங் டேஷ் அண்ட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லலாம் என்னது? பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். அதான் ஸ்கை கிராப்பர்ஸ். ஸ்கை கிராப்பர்ஸ் மீனிங் என்னென்னா வானளாவிய கட்டிடங்கள். பெரிய பெரிய வானளாவிய கட்டிடங்கள், பெரிய பெரிய பில்டிங்கை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கை கிராப்பர்ஸ். அண்ட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் மேக்கிங் இட் அண்ட் எக்ஸைட்டிங் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டெய்லி. டெய்லி வந்து என்னது? புதுசாக எதையாவது ஆய்வு பண்ணுறதுக்கு தோணும். எக்ஸ்ப்ளோர். The vibrant city was filled with bustling markets, towering skyscrapers and narrow streets, making it an exciting place to explore daily. Option B. Next question. Select the option that best expresses the meaning of the underlined idiom. Select the option that best expresses the meaning of the underlined idiom. Tushara was asked to gather demographic data that could be useful down the road. இந்த down the road தான் என்னது? Underlined word. இதோட மீனிங் இதோட இடியம் கேட்டிருக்காங்க. Down the road means lot of things will have changed a few years. அதாவது ஃபியூச்சரில் lot of things என்னது? சேஞ்ச் ஆகிறது. lot of things changed few years. lot of things changed few years. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? on the way. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? on the way. on the way means being close to something. ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. பீயிங் க்ளோஸ் டு அச்சீவிங் சம்திங். அச்சீவிங் சம்திங். நெக்ஸ்ட், இன் த ஃபியூச்சர் மீன்ஸ் டவுன் த ரோட். இன் அன் இன்ஃபார்மல் வே மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த கேஷுவலாக பண்ணுறது. டு டூ சம்திங் கேஷுவல். நெக்ஸ்ட், ஆப்ஷன் டி, இன் த ப்ரெசன்ட். இன் த ப்ரெசன்ட் மீன்ஸ் ப்ரெசன்ட் மொமெண்ட். இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம வாழ்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? இந்த ப்ரெசன்ட். அப்போ டவுன் த ரோட் அதோட இடியம் என்னன்னா இன் தி ஃபியூச்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானியம் ஆஃப் த வேர்ட். தந்திருக்க வேர்டோட சினானியம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் synonym of the word to fill in the blanks. As the engineers revived the data from the Mars rover, they are particularly interested in any dash that might indicate a malfunction on the vehicle. Anomalies. Anomalies means முரண்பாடு. ஒழுங்கா ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது. முரண்பாடுகள். கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் உறுதிப்படுத்துதல். ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இதான்னு சொல்றது, உறுதிப்படுத்துதல். நெக்ஸ்ட், டிரான்ஸ்மிஷன்ஸ்னா மீனிங் என்னன்னா எதையாவது செலுத்துறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன் மீன்ஸ் எதையாவது குறிப்பிட்டு ஒரு விவர குறிப்புகள் வச்சிருக்கிறது. விவர குறிப்புகள். As the engineers reviewed the data from the Mars rover, they were particularly interested in any anomalies. எதுலேயுமே வந்து என்னது? அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரான இன்ட்ரெஸ்டட் இல்லை. அனாமலி that may indicate a malfunction on the vehicle. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், select the
கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் தந்திருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஸ்பெல்லிங் வேர்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ரெஃபரண்ட் வந்து என்னது ரா. ரெஃபரன்ஸோட ஸ்பெல்லிங் என்னது REFF வராது. அப்போ ஆப்ஷன் பியும் என்னது ரா. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க REFERENCE. ரெஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து என்னது ரா. சி ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம். ஆண்டனிம் மீனிங் என்னது தந்திரிக வேர்டோட ஆப்போசிட் வேர்டை கேட்டிருக்காங்க. டிஜெக்ஷன் மீன்ஸ் மனசோர்வு. ரொம்ப டல்லாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் டிஜெக்ஷன், மன சோர்வு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க சியர் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் சியர், மகிழ்ச்சி. மேல் நியூட்ரிஷன் மீன்ஸ் என்னது சத்து குறைவாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் மேல் நியூட்ரிஷன். ஸ்டாக்னன்சி மீன்ஸ் தேக்கம், எதையாவது தேக்கி வச்சிருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டாக்னன்சி. கிளாமர் மீனிங் என்னது கவர்ச்சியாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க கிளாமர். அப்போ டிஜெக்ஷனோட ஆப்போசிட் வேர்டு என்னது சியர், மனசோர்வு, மகிழ்ச்சி. நெக்ஸ்ட், the following sentence has been split into 4 segments. Identify the sentence that contain a grammatical error. அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து 4 டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல என்ன இருக்காங்க கிராமட்டிக்கல் எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. She confidently presented her findings to the committee, articulating her ideas clear and impressing everyone with her extensive research and knowledge. எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்னா செகண்ட் பார்ட்ல தான் என்ன இருக்கு எரர் இருக்கு. ஆர்டிகுலேட்டிங் என்னது வேர்ப். ஆர்டிகுலேட்டிங் வந்து இஸ் அ வேர்ப். ஆர்டிகுலேட்டிங் ஒரு வேர்பு. ஒரு வேர்ப் என்னது இன்னொரு வேர்பை தான் மாடிஃபை பண்ணும். வேர்ப் இன்னொரு வேர்பை மாடிஃபை பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகும் அட்வர்பாக சேஞ்ச் ஆகும். வேர்ப் எதை தான் மாடிஃபை பண்ணும் அட்வர்பை தான் மாடிஃபை பண்ணும். அப்போ இங்கே ஆர்டிகுலேட்டிங் ஹர் ஐடியாஸ் கிளியர்லின்னு யூஸ் பண்ணணும். அட்வர்ப் மேக்ஸிமம் எப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க LYல தான் அட்வர்ப் வேர்டு முடிஞ்சிருக்கும். ஒரு வேர்ப் இருந்துன்னா அந்த சென்டென்ஸில் அது எதாவது தான் சேஞ்ச் ஆகும் அட்வர்பாக சேஞ்ச் ஆகும். இது ஒரு நவுன் இருந்துன்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அட்ஜெக்டிவ் ஆட்டு சேஞ்ச் ஆகும். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். பி பார்ட் தான் என்னது கரெக்ட். நெக்ஸ்ட், select the most appropriate option to filling the blanks. When she received the news about the death of her uncle, she dashed into tears. When she received the news about the death of her uncle, she dashed into tears. Bowed. Option A என்ன கொடுத்துருக்காங்க bowed means என்னது யாரையாவது பார்த்து வணங்குறது தான் என்னன்னு சொல்லுவாங்க பவுட் மீனிங் என்னது தலை வணங்குறது. அப்புறம் ஸ்டார்டட் மீனிங்ஸ் என்னது ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்குறது, ஒரு தொடக்கத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்டார்டட். நெக்ஸ்ட், ஷெட்டுன்னா என்னது கொட்டகை, பர்ஸ்ட்னா என்னது வெடித்தது. when she received the news about the death of her uncle, she burst into tears. She burst. Option D. Next, part of the sentence that have been given as options, select the option that contain an adverb usage error. அதாவது ஒரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கா adverb usage error இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Mr. Daniel, the police officer, commanded the fire clumsily spread through the building. அதாவது இங்க வந்து adverb error இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. the clumsily word என்னது இன்கரெக்ட்லியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளம்ஸ்லி வேர்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இன்கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா ரேப்பிட்லி ஆர் குவிக்லின்னு உள்ள வேர்டு தான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கணும். ரேப்பிட்லி ஆர் குவிக்லி தான் வந்து எது நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு உள்ள அப்படின்னுள்ள வேர்டுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ்டர் டேனியல் த போலீஸ் ஆஃபீஸர் கமாண்டர் த ஃபயர் ரேப்பிட்லி ஆர் குவிக்லி ஸ்ப்ரெட் த பில்டிங். அந்த கிளம்ஸ்லி ஸ்ப்ரெட் என்ன கிளம்ஸ்லின்னு உள்ள வேர்டை எப்படி கொடுத்துருக்காங்க ராங்கா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், her dashed behavior in the interview revealed her clear state of mind. Her dashed behavior in the interview revealed her clear state of mind. Shrouded means மறைக்கப்பட்டது.
நெக்ஸ்ட் சப்டில் மீன்ஸ் நுட்பமான. கான்ஸ்பிகுயஸ் மீன்ஸ் வெளிப்படையான. நெக்ஸ்ட் அப்ஸ்கியூர் மீன்ஸ் தெளிவற்ற, தெளிவில்லாமல் இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க அப்ஸ்கியூர். ஹர் டேஷ் பிஹேவியர் கான்ஸ்பிகுயஸ் பிஹேவியர் அப்படின்னா ரொம்ப நம்ம எல்லாம் வெளிப்படையாக சொல்லும் போது தான் என்னது நம்ம கிளியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் select the most appropriate phrase to substitute the underlined word in the given sentence. கரெக்டான phrase சொல்லியிருக்காங்க. ஷஹாஹித் பகத் சிங் was a patriot completely. இதான் எனது அண்டர்லைன் phrase. இந்த கம்ப்ளீட்லியோட கரெக்டான ஃப்ரேஸை கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்லி மீன்ஸ் என்னென்னா டோட்டலி ஃபுல்லாக. த்ரூ அண்ட் த்ரோன்னு மீனிங். கம்ப்ளீட்லின்னா ஃப்ரேஸ் என்னென்ன மீனிங் வரும்னா த்ரோ அண்ட் த்ரோ. இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டவுன் அண்ட் அவுட். டவுன் அண்ட் அவுட்னா வெரி புவர் ரொம்ப கீழே. அண்ட் வித்தவுட் ஹோப் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் இருக்கிறது. த்ரோ அண்ட் த்ரோ மீன்ஸ் என்னது டோட்டலி கம்ப்ளீட்லி டோட்டலி அதோட மீனிங். பை அண்ட் பை மீன்ஸ் பிஃபோர் லாங். ஆஃப் அண்ட் ஆனுனா நாட் இன் ஏ ரெகுலர் ஆர் கண்டினியூஸ் வே. அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னது ரெகுலராக கண்டினியூஸாக இல்லாமல் இருக்கிறது. நாட் இன் ஏ ரெகுலர் ஆர் கண்டினியூஸ் வே. இப்போ கம்ப்ளீட்லியோட கரெக்டான ஃப்ரேஸ் என்னது த்ரோ அண்ட் த்ரோ. நெக்ஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம். அதாவது தந்திரிக வேர்டோட ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. மீகர். மீகர் மீன்ஸ் அற்பமான. மீகர்னா மீனிங் என்னது அற்பமான. இனி அன்ஃபார்ச்சுனேட். அன்ஃபார்ச்சுனேட்னா மீனிங் என்னன்னா துரதிருஷ்டவசமான, நம்ம நினச்சி பார்க்காத ஒரு சேட், துரதிருஷ்டவசமான. நெக்ஸ்ட் அன்சேஃப் மீன்ஸ் என்னது பாதுகாப்பற்ற, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க அன்சேஃப். அன்பயஸ்ட் மீன்ஸ் என்னது பாரபட்சமற்ற. அன்பயஸ்ட் மீன்ஸ் பாரபட்சமற்ற. அடிக்குவேட் மீன்ஸ் போதுமான. அடிக்குவேட்னா என்னது போதுமான, நம்மகிட்ட இருக்கிறது. மீகர்னா என்னது அற்பமான, ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி யோசிக்கிறது. அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது அடிக்குவேட். நெக்ஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். சினானிம்னா என்னது தந்திரிக வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. ரீசைலியன். ரீசைலியன் மீன்ஸ் என்னதுன்னா ரொம்ப தாக்கு பிடிக்கிறது, மீள்தன்மை உடையது. இதில் இருந்தால் என்னது மீண்டு வரக்கூடியது, மீள்தன்மை உடையது. ஸ்ட்ராங்னா என்னது ரொம்ப வலுவான. ஆன்டிக் மீன்ஸ் என்னது பழமையான பொருட்களை தான் என்னது வந்து பழமையான பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஆன்டிக். கோஸ் மீன்ஸ் என்னது கரடு முரடான, கரடு முரடான. நெக்ஸ்ட் கண்டென்ட் மீன்ஸ் என்னது உள்ளடக்கம், கொஞ்சம் குறிப்புகளை உள்ளடக்கி வச்சிருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் கண்டென்ட். இப்போ ரிசைலண்டோட கரெக்டான மீனிங் என்னது ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் செலக்ட் த ஆப்ஷன் that best defines the given word. Dismay. Dismay means என்னதுன்னா பயம், அச்சம். Dismay means என்னதுன்னா அச்சம், ரொம்ப சிக்கலான ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. சம்திங் வெரி கம்பர்சம் மீன்ஸ் ஏதோ ஒரு சிக்கலான விஷயத்தை. நெக்ஸ்ட் ஹாரிஃபைங்லி விக்டு மீன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஷோயிங் அட்மிரேஷன் மீன்ஸ் பாராட்டு இல்லைன்னா நன்மதிப்பு பெறதான் என்னன்னு சொல்லுவோம் ஷோயிங் அட்மிரேஷன். ஏ ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க சோகமான உணர்வு. அன்ஹாப்பினஸ்னா என்னது எப்போவுமே ஒரு சோகமான உணர்வோட எதையோ நினச்சி என்னது பயப்பட்டுட்டு இருக்கிறது. அப்போ டிஸ்மேயோட கரெக்ட் இது என்னன்னா எ ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் த blank. I would like to know dash this machine works. வாட்எவர்னா மீனிங் என்னன்னா எதுவாக இருந்தாலும். வாட்எவர்னா மீனிங் என்ன எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஹவுனா என்னது எப்படி. வாட்னா என்னது என்ன. தட்னா மீனிங் என்னன்னா அந்த அப்படின்னு. ஐ வுட் லைக் டு நோ ஹவு திஸ் மிஷின் ஒர்க்ஸ். எப்படி இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஹவு ஆப்ஷன் பி.
Next, select the incorrectly spelled word. Legible கரெக்டா இருக்கு. Next, vendetta. Vendetta spelling means vendetta. இதான் என்னது wrong ஆன word. Necessity spelling எப்படி இருக்கு கரெக்டா இருக்கு. Chronology spelling கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி. Next, காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 டேஷ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆப்ஷன் என்னது செலக்ட் பண்ணணும். In the following passage, some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. Deoxyribonucleic acid is a very special molecule. It dashes the code for all life of on Earth, holding the cellular instructions to dash everything from a beetle to a human. Because DNA is dashed to each species, it likes a product barcode in a supermarket. As animals and plants live their lives, they dash fragments of their DNA into their environment, dash dead skin, hair, saliva, scat, leaves or pollen. These traces make up environmental DNA. There's enough DNA in water and even air to tell species apart. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் உள்ள 5 கொஸ்டினுமே என்னது கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், deoxyribonucleic acid is a very special molecule. It dashes the code for all life on earth னு கேட்டிருக்காங்க. It dashes the code for. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஆக்ஸ். ஆக்ஸ்னா மீனிங் என்னது செயல்படுதல். ஆக்ஸ்னா மீனிங் என்னது செயல்படுதல். கீப்ஸ்னா என்னது எதையாவது நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறது. டெலிவர்னா என்னது எதையாவது கொண்டு சேர்க்கறது. ப்ரெசன்ட்னா என்னது இப்போ இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க ப்ரெசன்ட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க deoxyribonucleic acid is a very special molecule. It acts as the code for life on earth. இது முக்கியமான ஒரு மூலக்கூறாட்டு செயல்படுது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க it acts as the code for all life on earth, holding the cellular instructions to dash everything from a beetle to a human. Dash everything from a beetle to a human. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. கிளாரிஃபைனா என்னது தெளிவுபடுத்துவது. கிளாரிஃபைனா என்னது தெளிவுபடுத்துவது. மேக்குனா என்னது எதையாவது வந்து உருவாக்குறது. மேக்குனா என்னது எதையாவது உருவாக்குறது. ஸ்டாப்னா என்னது எதையாவது நிறுத்தி வைக்கிறது. ஃபினிஷ்னா என்னது எதையாவது முடித்து வைக்கிறது. முடித்து விடுவது. ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு விடுவது தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபினிஷ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷனில் பிகாஸ் ஆன் எர்த் ஹோல்டிங் த செல்லுலார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேக் எவ்ரி திங். அதாவது ஃப்ரம் எ beetle டு எ ஹியூமன் ஏதாவது உருவாக்குறது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், என்ன கொடுத்துருக்காங்க பிகாஸ் டிஎன்ஏ இஸ் டேஷ் டு ஈச் ஸ்பீசியஸ். ஒவ்வொரு ஸ்பீசியஸுக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி யூஸ்வல்னா என்னது வழக்கமான. நம்ம வழக்கமாக ஒரு விஷயம் டெய்லி பண்ணுற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் யூஸ்வல். இனி யூனிக்னா என்னது தனியாக தெரிகிறது தனித்துவமான. ஸ்லைட் மீனிங் என்னது லேசான. ஸ்லைட்னா மீனிங் என்னது லேசான. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க காமன். காமன்னா என்னது வழக்கமாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறது. அப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பிகாஸ் டிஎன்ஏ இஸ் யூனிக் டு ஒவ்வொரு ஸ்பீஷியஸுக்கும் ஒவ்வொரு தனித்துவமானதாட்டு இருக்குது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் is as animals and plants live their lives, they dash fragments of their DNA into their environment. ஆப்ஷன் 4 என்ன கொடுத்துருக்காங்க மெல்ட். மெல்ட் மீன்ஸ் என்னது உருகுவது. மெல்ட்னா என்னது உருகுவது. இனி ட்ரீட்னா என்னது நம்மள ஒருத்தங்க நடத்துறதா என்னன்னு சொல்லுவோம் ட்ரீட். ஸ்ட்ரைக்னா என்னது எதையாவது நிறுத்தி வைக்கிறது. வேலையை நிறுத்தத்தான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைக். இனி ஷெட் மீன்ஸ் என்னது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க ஷெட். அப்போ as animals and plants live their lives, they shed fragments of their DNA into their environment, dash dead skin, hair, saliva, scat, leaves or pollen. இந்த ஆப்ஷன் என்னது டி. நெக்ஸ்ட்
லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? fragments of the DNA into their dash environment dash that skin, hair, saliva, scat, leaves or pollen எது வழியா போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. above மீனிங் என்னது? மேலே. furtherனா மீனிங் என்னது? தொலைவில். above மீனிங் என்னது? மேலே. furtherனா என்னது? தொலைவில். throughனா என்னது? இதன் வழியாகன்னு சொல்றது. ஃபார்னா என்னது? ஏதாவது ஒரு ரீசன், இந்த காரணத்தினால தான், இல்லைன்னா இந்த நோக்கம் தான் அப்படின்னு சொல்றது தான் என்னது? ஃபார். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டேஷ் டெட் ஸ்கின், எதன் வழியாக? த்ரோ டெட் ஸ்கின். த்ரோ டெட் ஸ்கின், ஹேர், சலைவா, ஸ்கேட், லீவ்ஸ் ஆர் போலான். அப்போ ஆப்ஷன் சி. தேங்க்யூ.